ஸோ கணியன் கிங் டெஸ்ட் சீரிஸோட 7th டெஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ A:B = 2:3. அதேமாதிரி B:C வந்து 2:4, C:D வந்து 2:5 கொடுத்துருக்காங்க. தென் A:D வந்து என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் அப்படியே எழுதிடுவோம். A:B வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. B:C வந்து 2:4 கொடுத்துருக்காங்க. C:D வந்து 2:5 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நமக்கு A:D கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இன்ட்டு 2 பண்ணுறோம், இங்கே இன்ட்டு 3 பண்ணுறேன். அப்போ இது ரெண்டும் 6ஆக மாறிடும். ஸோ இது எப்படி இருக்கும் 2. ஸோ இங்கே 4 ஆயிரும். இந்த 2 × 2 4. அதே மாதிரி இங்கே 6 வந்துடும், இங்கேயும் 6 12 வந்துடும். ஸோ திரும்பி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 12 ஆயிரும். ஸோ 4 இங்கே 6ஆக மாறிடுச்சு. இப்போ இதை 12ஆக மாற்றணும். ஸோ இது இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா 30 வந்துடுது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது A:D. ஸோ ஏயும் டியும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 30. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 15. ஸோ D தான் நமக்கு ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று. ஸோ A:B வந்து 1/2:1/3 கொடுத்துருக்காங்க. அண்ட் B:C வந்து 1/2:1/3 கொடுத்துருக்காங்க. தென் A:B:C என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்படியே எழுதுவோம். A/Bன்னு மாற்றிக்கிறேன். இப்போ A:ன்றத ஸோ மேலே எப்படி இருக்கும் 1/2ன்னு இருக்கும், கீழே 1/3ன்னு இருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணோம்னா இது 1/2 இருக்கும், இங்கே 3/1 ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். அப்போ 3/2. ஸோ ABயோட வேல்யூ வந்து 3/2. அதே மாதிரி இந்த BCக்கு பண்ணுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது 1/2 / 1/3. ஸோ 1/2 இது மேலே போச்சுன்னா 3 / 1. அப்போ 3/2. ஸோ B/C. ஸோ இது நமக்கு கேட்டிருக்கிறது A:B:C. இங்கே நமக்கு A:B இருக்குது, B:C இருக்குது. ஸோ அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், A:B வேல்யூ இங்கே 3:2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். B:C வேல்யூ வந்து 3:2. ஸோ இங்கே ரெண்டில் ஈக்குவலாக இருக்கிறது B தான். ஸோ அது ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணுறேன், இங்கே இன்ட்டு 2 பண்ணோம்னா 6 ஆயிரும். ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். ஸோ இப்போ 9 6 இப்போ இங்கேயும் 6ஆக மாறிடும். ஸோ இந்தது இங்கே 4ஆக மாறிடும். ஸோ 9:6:4. ஸோ நமக்கு D தான் ஆன்சர். 9:6:4. ஸோ A:B:C வந்தோட ஆன்சர் வந்து 9:6:4. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மு. ஸோ இஃப் 60% ஆஃப் A is equal to 3/4 of B, then A:B is அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 60%ன்றது கீழே 100 வந்துடும். இன்ட்டு A is equal to 3/4 of B. ஸோ ஆஃப்னாலும் இன்ட்டு தான். ஸோ A:Bயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ 3 இது 5. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது A/5 B/4. ஸோ இப்போ A இங்கே இருக்குது, கீழே Bயை கொண்டு வந்துட்டோம்னா 5/4. ஸோ A:Bயோட வேல்யூ 5/4 தான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு A/B is equal to 4/5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி B/C வந்து 15/16. தென் C² - A². ஸோ இது C² + A² could be. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ A:B 4 5. அதே B:C வந்து 15:16 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணணும் BBயையும். ஸோ இங்கே இன்ட்டு 3 பண்ணேன்னா 5 3s are 15. இங்கே 15 தான் இருக்குது. ஸோ அப்போ 12 15 16. ஸோ இதுதான் ABCயோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு
சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இதுதான் சியோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ 16 ஸ்கொயர் வந்து 256. ஸோ 256 மைனஸ் ஏ ஸ்கொயர் 144. ஸோ 12 ஸ்கொயர் வந்து 144. அதே மாதிரி 256 ப்ளஸ் 144. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இங்கே 2 1 1 டிவைட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 256 144. ஸோ 0 1 0 4. ஸோ 400. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 5 6. ஸோ 2 8 1 0 0. ஸோ 1 4 5 0 7 25. ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். 7/25 தான் இதோட ஆன்சர். ஸோ 5th ஒன்று, the 4th proportional to 5 8 15 is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 4 நம்பர் இருக்கணும், 3 நம்பர் தான் இருக்குது. இந்த 4வது ஒன்று என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறணும். 5/8 ஈக்குவல் டு இது 2 எடுத்துக்கிறணும் 15 டிவைட் பை எக்ஸு. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ டி தான் நமக்கு 5th ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th ஒன் வந்து சீமா அண்ட் மீனா டிவைட் a sum of 25,000 in the ratio of 3:2 respectively. If 5,000 is added to each of their shares, what could be the new ratio formed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ எஸ் எம்னு வச்சுக்கிறேன். ஸோ இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000 சம்பளம் இருக்குது. ஸோ இதை பிரிச்சுக்கிறாங்க 5:2ன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ 5:2 அப்போ ஸோ 3:2ல் பிரிக்கிறாங்க. ஸோ இது ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ 225,000ன்றது 5. அப்போ ஒரு ரேஷியோன்றது 5,000. ஸோ ஒரு ரேஷியோ 5,000. அப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ ஒரு ரேஷியோ வந்து 5,000. ஸோ இங்கே 2 ரேஷியோ இருக்குது. அப்போ 10,000, இங்கே ஒரு 15,000. இப்போ நம்ம பிரிச்சுட்டோம் இந்த 25,000. 15,000 10,000 பிரிச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, 5,000 2 பேர்த்துக்கும் ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ இவங்க ஒரு 5,000 ஆட் பண்ணுறாங்க, இங்கேயும் ஒரு 5,000 ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 20,000 மாறிடும், இங்கே 15,000 மாறிடும். ஸோ இப்போ இவங்களோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 20:15 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 4 3. ஸோ 4/3 தான் நமக்கு ஆன்சர். டி தான் நமக்கு ஆன்சர். ஸோ 4/3 ஃபஸ்ட்டு வந்து 3:2 இருக்குது, இப்போ 4:3ன்னு மாறிடுது. ஸோ நமக்கு இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், a person distribute his pen among 4 friends A, B, C, D in the ratio of 1/3:1/4:1/5:1/6. What is the minimum number of pen that the person should have அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிசிடிக்கு எவ்வளோ பெண்ணு கடைசியாக மொத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க, மினிமம் நம்பர் ஆஃப் பென்னு. ஸோ இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோவை அப்படியே எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ 3 டேபிள் எடுக்கிறேன். ஸோ இப்போ 2 டேபிள். ஸோ இப்போ 2 டேபிள் எடுக்கிறேன். ஸோ இப்போ 5 டேபிள். ஸோ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 4 5 4 20 × 3 60. ஸோ நமக்கு எல்சிஎம் வந்து 60. ஸோ நமக்கு 60 வந்திருக்கு எல்சிஎம். அப்போ இங்கே இன்ட்டு 20 கொடுத்தா தான் நமக்கு மேலே ஈக்குவல் ஆகும். அப்போ 20. இப்போ இங்கே கீழே 4 இருக்குது, என்ன ஆகுதுன்னா 60 கிடைக்கும் இன்ட்டு 15. ஸோ இங்கே கீழே 5 இருக்குது, 16 நமக்கு தேவைப்படுது. ஸோ நமக்கு 12 பண்ணால் 60 மாறிடும். அதே மாதிரி கீழே 6 இருக்குது. ஸோ இதோட எது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும், 10. ஸோ இந்த ரேஷியோவில் பிரிச்சுட்டாங்க. ஸோ 20:15:12:10.
ஸோ இந்த ரேஷியோவில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பென் தட் த பர்சன் சுட் ஹேவ், அவங்க எவ்வளோ பென் வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை ஆட் பண்ணாவே போதும். ஸோ நமக்கு 30, 40, 50, மிச்சம் இருக்கிறது 7, 57. ஸோ இத்தனை பெண்ணு தான் இருந்திருக்கும். ஸோ சி தான் ஆன்சர். So 8th one, weekly income of 2 persons are in the ratio of 7:3 and their weekly expense are in the ratio of 5:2. If each of them save 300 per week, find the weekly income அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரோட இன்கம் கொடுத்துருக்காங்களா. 2 பர்சனோட இன்கம் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 7:3 இருக்குது. ஸோ இன்கம் வந்து 7:3. ஸோ 2 பேர் இருக்காங்க ஏபி. ஸோ இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5:2 இருக்கு. ஸோ இவங்களோட சேவிங் வந்து 300 ரூபா சேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஃபைண்ட் த வீக்லி இன்கம், அவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இன்கம் வேணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவு ப்ளஸ் சேவிங்கு ஈக்குவல் டு இன்கம். ஸோ வருமானன்றது செலவு ப்ளஸ் சேவிங்கு, இது வந்து சேவ், அவங்களோட சிக்கனம், இது ரெண்டு சேர்ந்தது தான் வருமானம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதுறோன்னா 5x + 300 ஈக்குவல் டு 7. அதே மாதிரி 2x + 300 ஈக்குவல் டு 3. ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 3s are 15x 900, 7 2s are 14x + 7 3s 300 × 7. ஸோ இதை இங்கிட்டு கொண்டு வரேன், இதை இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். ஸோ x is equal to 2100 minus 900. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 0 0. ஸோ x is equal to 1200. ஸோ இதான் இங்கே போட்டோம்னா நமக்கு இன்கம் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் இன்கம். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ப்ளஸ் இது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 12 × 5 60. ஸோ 6000 ப்ளஸ்ஸு இந்த 300. அதே மாதிரி இங்கே 24,000 ப்ளஸ் இந்த 300. ஸோ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 6300. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இது அவங்களோட இன்கம். ஸோ 63,000 27,000. ஸோ இதுதான் 2700. ஸோ 6300 2700 தான் அவங்களோட இன்கம். ஸோ 9th one, the ratio of the number of boys and girls in the school வந்து 720 இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸாக. அது வந்து 7:5. how many girls should be admitted to make the ratio 1:1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. மொத்தம் 720 ஸ்டூடெண்ட்ஸாக. அதில் பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்களா, 7x 5x. ஸோ 720ன்றது 12. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 3 6. ஸோ 60. ஸோ ஒரு ரேஷியோன்றது 60. அப்போ 5 ரேஷியோன்றது 300. அதே மாதிரி இங்கே 420. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மெனி கேர்ள்ஸ் சுட் பி ஆடட். ஸோ பாய்ஸ் அதே தான் இருக்காங்க, இப்போ கேர்ள்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகுறாங்க. இப்போ ரேஷியோ 1:1 வந்துட்டு தான். ஸோ அவங்க எவ்வளோ பேரை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 420 ஈக்குவல் டு 300 + x. ஸோ x is equal to 120. ஸோ 120 பேர் ஆட் ஆகிருக்காங்க கேர்ள்ஸு. ஸோ 120 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் மில்க் டு வாட்டர் இஸ் 80 liters of the mixture is 7:3. the water to be added to it to make the ratio 2:1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மில்கில் வந்து 80 லிட்டர் இருக்குது. அதில் மில்க்கும்
வாட்டரும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னா 7:3 இருக்குது. ஸோ அப்போ 80ன்றது 10, அப்போ ஒரு ரேஷியோன்றது 8, அப்போ இங்கே 3 ரேஷியோன்றது 8 3s 24, அதே மாதிரி 7 8s 56. ஸோ இங்கே 56 24ன்னு பிரிஞ்சிருச்சு மில்க் வாட்டர். இப்போ என்ன சொல்கிறாங்க, வாட்டர் டு பி ஆடட் டு மேக் த ரேஷியோ 2:1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் மட்டும் தான் ஆட் ஆகுது. ஸோ மில்க் அப்படியே தான் இருக்குது, வாட்டர் மட்டும் ஆட் ஆகுது. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எவ்வளோ கிடைக்க போகுது, 2:1 ரேஷியோ. ஸோ இது இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், 56. ஸோ இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 48 + 22x. ஸோ இப்போ இதை இங்கே கொண்டு வரேன். ஸோ இங்கே ஸோ 2x, இதை இங்கே கொண்டு போனோம்னா 8. ஸோ x = 4. ஸோ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 4 தான் ஆட் பண்ணியிருக்காங்களா, வாட்டர் 4 லிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 தான் ஆன்சர். ஸோ 11th one, the boys and girls in the college are in the ratio of 3:2. If 20% of boys and 25% of the girls are adult, the percentage of students who are not adult அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாய்ஸ் கேர்ள்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 3x இருக்காங்க, இவங்க 2x இருக்காங்க. ஸோ 20% ஆஃப் பாய்ஸ் வந்து அடல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, இவங்க கேட்டிருக்கிறது நான் அடல்ட்டு, அப்போ மிச்சம் இருக்கிறது 80%. ஸோ அதே மாதிரி இங்கே 25% அடல்ட் இருக்காங்க. ஸோ அதை தவிர நான் அடல்ட் வந்து 75% இருப்பாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 4/5. ஸோ 3x × 4/5 இருக்காங்க. அதே மாதிரி இங்கே 2x. ஸோ இங்கே 1 5 2 0. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 3 4. ஸோ 3/4 இருக்காங்க. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 12x / 5 6x / 4. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இப்போ எவ்வளோ வரும், 48x 30x. ஸோ இதுதான் நான் அடல்ட்டு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மொத்தம் 78 வருது. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல். ஸோ 78% நான் அடல்ட் இருக்காங்க. ஸோ 78 தான் ஆன்சர் நமக்கு. So next 12th one, A and B are in 2 alloys of copper and gold prepared by mixing metal in the ratio of 7:2 and 7:11 respectively. If equal quantities of the alloy are melted to form a third alloy C, then the ratio of gold and copper in the ratio அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 அலாய் கொடுத்துருக்காங்க ஏபின்னு. ஸோ ஒன்று கோல்டு, இன்னொன்று காப்பரு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கோல்டு ஒரு காப்பர் இருக்குது. ஸோ இது எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 7:2 இருக்குது, பி வந்து 7:11 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து சீன்னு ஒரு போர்ஷனை க்ரியேட் பண்ண போகிறாங்க, இது ரெண்டுலேயும் எடுத்து. ஸோ இது எப்படி பண்ணலாம், கோல்டு இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 7 / 9. ஸோ மொத்தம் 9ல் இது இருக்குது. இதே மாதிரி 2 / 9. இங்கே வந்து 7 / 18, இங்கே 11 / 18. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ 7 / 9 + 7 / 18. இப்போ கோல்டை ஒன்று சேர்த்துட்டோம். ஸோ இது காப்பர், இதுவும் காப்பர். இப்போ காப்பரையும் சேர்க்குறோம். 2/9 + 11/18. ஸோ இப்போ கீழே 18 இருக்குது. இப்போ இன்ட்டு 2 பண்ணோம்னா 14 + 7. இங்கே அதே மாதிரி 18 இருக்குது. இன்ட்டு 2 4 + 11. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 21 / 18 15 / 18. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 21:15 இருக்குது. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 7 5. ஸோ நமக்கு 7:5 தான் ஆன்சர். சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ நமக்கு சி தான் ஆன்சர், 7:5. ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்தால் தான் ஈக்குவலாக அந்த சிக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 13th one,
The speed of 3 cars are in the ratio of 5:4:6. The ratio between the time taken by them to travel the same distances. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஸ்பீட் ஆஃப் த கார் கொடுத்துருக்காங்க 5:4:6. ஸோ நமக்கு ஒரே டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க இங்கே சேம் டிஸ்டன்ஸு. ஸோ நமக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது ஸ்பீடு என்ன இருக்கோ அது அப்படியே தலைகீழாக இருக்கிறது தான் டைமு. ஸோ 5:4:6 இதுதான் ஸ்பீடு. ஸோ நமக்கு இப்போ டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் வந்து இதோட தலைகீழானது தான். அப்போ 1/5 1/4 1/6. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இங்கே வந்து ரேஷியோவில் இருக்குது. இப்போ இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ இதையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் எல்சிஎம் எடுக்கிறேன் 5 4 6 கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ 2 டேபிள் 2 3 அதே மாதிரி 5 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள். ஸோ 4 5 4 20 × 3 60. ஸோ நமக்கு கீழே 60 வந்துடுது. இப்போ கீழே என்ன மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 60 கிடைக்கும்? 12 மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ 12 தான் இங்கே வரும். அதேமாதிரி இங்கே 15 மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும். இங்கே 10 வந்தால் 60, அதாவது கீழே நமக்கு 60 வரணும் அதனால். ஸோ நமக்கு ஆன்சர் 12:15:10. ஸோ நமக்கு டி தான் ஆன்சர். ஸோ ஸ்பீடு இதுதான் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடோட இதுதான் டைம். ஸோ இது டைமு. ஸோ ஸ்பீடோட அப்படியே தலைகீழாக இருக்கிறது தான் டைமு. ஸோ 5:6ன்னு ஸ்பீட் இருந்துச்சுன்னா டைம் வந்து 6:5. So 14th one, two numbers are in the ratio of 2:3. If 2 is subtracted from the first and 2 is added to the second, the ratio become 1:2 சொல்கிறாங்க. The sum of the number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 நம்பர் இருக்கான். அது வந்து 2x 3xன்னு இருக்குது. அதோட 2 is subtracted from the first number. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணுறேன். 2 is added to the second number. 2 ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து 1:2. ஸோ இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 4x - 4 3x + 2. ஸோ இங்கே எக்ஸ் வந்துடும். இது அங்கிட்டு போனால் 6. ஸோ x = 6. ஸோ நமக்கு சம் ஆஃப் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது? இதுதான். அப்போ 5x எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 5x. ஸோ 5 × 6. ஸோ 30 தான் நமக்கு ஆன்சர். சம் ஆஃப் நம்பர். ஸோ இங்கே 12 - 2 அப்போ 10 வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே 3 × 6 18 + 2 20. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 30. ஸோ ஆன்சர் 30. ஸோ சம் ஆஃப் நம்பர். ஸோ 30 தான் ஆன்சர். ஸோ 15th ஒன். ஸோ F1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, F2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, Fnன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தென் Fyயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு F1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னது 1. F2ஓட வேல்யூ 3. Fyயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கீழே Fn = Fn - 1 ப்ளஸ் Fn - 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நான் 3ன்னு வச்சுக்கிறேன், சும்மா நானாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 3 - 1 ப்ளஸ் 3 - 2. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா 2 ஆயிரும். இங்கே இதை மைனஸ் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே இதோட வேல்யூ தெரியும். இது 3, இது 1. அப்போ F3 வந்து 4 ஆன்சர். ஸோ நமக்கு F5 தான் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம F4 கண்டுபிடிக்கணும். இப்போ இதை F4ஆக மாற்றிடுறேன். 4 - 1 4 - 2. இது எப்படி வரும்? F3 + F2. ஸோ F3ஓட வேல்யூ 4, F2ஓட வேல்யூ 3, அப்போ 7. ஸோ F4ஓட வேல்யூ
7. இப்போ F5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ F5 மைனஸ் 1 ப்ளஸ் F5 மைனஸ் 2. ஸோ F4 ப்ளஸ் F3. ஸோ 4ஓட வேல்யூ 7, 3ஓட வேல்யூ 4. அப்போ நம்மளோட வேல்யூ F5ஓட வேல்யூ என்ன தான் 11. ஸோ D தான் F5ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 16th ஒன், த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3/16, 1/8, 1/12, 1/18. இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன டேர்ம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இதை ஃபஸ்ட்டு டேர்மை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். 16/3. ஸோ இதை அப்படியே தலைகீழாக எழுதிட்டேன். இன்ட்டு 3/2ன்னு எழுதுறேன். அடிச்சு கொடுத்தா 8 வந்துடுதா? ஸோ இங்கே பாருங்கள் 1/8 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதுறேன். 8 3/2 பண்ணுறேன். அடிச்சு கொடுத்தோம்னா 12 கிடைக்குது. ஸோ 12 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 12 இப்போ 3/2 பண்ணுறேன். இப்போ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 18 கிடச்சிருது. ஸோ 18 கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கடுத்து என்ன தான் வரப்போகுது? இந்த 18/3/2. ஸோ இதையும் அடிச்சு கொடுக்குறேன். 27. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறக்கூடிய வேல்யூ வந்து 1/27. ஸோ நம்ம இதுதான் நமக்கு வேல்யூ. கிடச்சிருக்க வேல்யூவை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ பி தான் நமக்கு 16th ஒன்னோட ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு 17th ஒன், இந்த வேல்யூ ஆஃப் 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube அதே மாதிரி கொடுத்து 15 cube வரையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு நேச்சுரல் நம்பர் 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே க்யூப்பில் இருக்குது, இங்கே நேச்சுரல் நம்பர். இது நேச்சுரல் நம்பர்னால் 1, 2, 3, 4 அந்த மாதிரி இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர்னு இதை சொல்லுவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி க்யூபாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து n × n+1 டிவைட் பை 2 ஹோல் பவர் n ஹோல் பவர் 2. ஸோ இதே நேச்சுரல் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து n × n+1 டிவைட் பை 2. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஒன்னோட எண்ணு வந்து 15. ஸோ எண்ணு வந்து 15, 15 நம்பர் இருக்குது மொத்தம். ஸோ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த க்யூபில் n × n+1 டிவைட் பை 2 ஹோல் பவர் 2 இது க்யூபுக்கு பண்ணுறேன். ஸோ இதோட எண்ணு வந்து 15. ஸோ 15 × 16 டிவைட் பை 2 ஹோல் பவர் 2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா ஸோ 15 8s are ஸோ 120 பவர் 2. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 144. ஸோ நம்ம கிடச்சிருக்க வழி 14,400. ஸோ நெக்ஸ்ட்டு இது நேச்சுரல் நம்பர். அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். ஸோ நேச்சுரல் வேல்யூ இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n+1 டிவைட் பை 2. ஸோ இங்கே நமக்கும் n 15 தான். ஸோ இங்கே போட்டோம்னா 15 × 16 டிவைட் பை 2. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா ஸோ 15 8s are 120. ஸோ இப்போ ரெண்டுக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுமே மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 14400 இப்போ 120 இதை மைனஸ் பண்ணணும். 14400 120 இதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பேரை வாங்கிக்கிறேன். 10 8 2 4 1. ஸோ நமக்கு சி தான் ஆன்சர். ஸோ 14280. ஸோ அடுத்து 18th சம்மு. In a theatre there are 20 seats in the front row and 30 row was allotted. Each successive row contained 2 additional seats. Then its front row, then how many seats are there in the last row அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மொதல் வரிசையில் வந்து 20 சீட் இருக்கான். ஸோ 20 சீட்டு, இந்த 1 2 இப்படி இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கான். அடுத்து வந்து இந்த மாதிரி 30 சீட் இருக்குது. இந்த மாதிரி 30 ரோ இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 2 2 ஆட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படியே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசி அந்த 30வது ரோ இருக்குல்ல, 30th லாஸ்ட் ரோ, இங்கே எத்தனை சீட்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இனிஷியலாக 20 சீட் இருக்குது. ஸோ அடுத்து 2 சீட் ஆட் ஆக போகுது. அப்போ 22 இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 20 சீட் இருக்குது, அடுத்து 22, அடுத்து 24, இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி 30 ரோ இருக்குது மொத்தம்.
ஸோ இந்த லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 30, இதுதான் ஏ. இதோட டிஃப்ரென்ஸ் தான் 2. இப்போ இந்த எண்ணுன்றது தான் 30, மொத்தம் எண்ணு வந்து 30. ஸோ ஏ ஆஃப் என்னன்றது இந்த ஃபார்முலா வந்து n-1d. ஸோ இனிஷியலாக ஏ வந்து 20, 30 - 1 இன்ட்டு இந்த 2. ஸோ இதை அப்படியே 29 × 2. ஸோ 29 × 2 வந்து 9 2s are 18, 1 58. ஸோ 58 + 20. ஸோ மொத்தம் 78 சீட் இருக்கும் அந்த லாஸ்ட் ரோவில். ஸோ இங்கே 78 சீட் இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஸோ 78 சீட் இருந்திருக்கும். ஸோ அடுத்து 19th one. A man repay a loan of 65,000 by paying 400 in the first month and then increasing the payment by 300 every month. How long will it take for him to clear the loan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவன் 65,000 வாங்கியிருக்கான். ஒவ்வொரு வருஷமும் he pay 400 the first month and then increase 300. அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டான் 65,000, அதுக்கு ஃபஸ்ட்டு 400 வட்டி கொடுக்குறான், அடுத்து வந்து 300 கூடுது, இப்போ 700 இருக்கும், அடுத்து 300 கூடும். ஸோ 300 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நாள் அந்த லோனை அவன் கிளியர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எஸ் ஆஃப் என்னன்னு வச்சுக்கிறணும். n/2 2a + n-1d. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போ எண்ணு வந்து ஸோ எத்தனாவது டேர்மில் அந்த எண் கழிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இனிஷியலாக 400 இருந்திருக்கு, 2 × 300. ஸோ ஏன்றது இந்த 400, இந்த டின்றது 300. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 300 தான் கூடுது. ஸோ n-1 இங்கே 300, இது 400, இனிஷியலாக 400. ஸோ இந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து 65,000. ஸோ இது அப்படியே நம்ம மாற்றினோம்னா 800 + 300 n - 300. ஸோ n/2 ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா 500 + 300 n. ஸோ இப்போ இது உள்ளே கொண்டு போவோம். ஸோ 250 n + 150 n². ஸோ 65,000 இருக்குது. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணுறேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1300, இங்கே 5, இங்கே 3. ஸோ நமக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை ஃபார்மாக மாற்றணும், ஒரு ஃபார்முலா மாதிரி. அது 3n² + 5n - 1300. ஸோ இதை இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம எண்ணு கண்டுபிடிக்கணும். b ± √b² - 4ac / 2a. ஸோ இந்த ஃபார்முலா இதை கொண்டு வரணும். ஸோ அப்போ நமக்கு இது a, இது b, இது c. இப்போ ஏவோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ -300. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ 5 ± √b², அப்போ 25 -4 × a வந்து 3 × c. ஸோ அப்போ இங்கே -1300 இருக்குது. 2 × ஏவோட வேல்யூ 3. ஸோ 5 ± 25 மைனஸ், ஸோ இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இங்கே 4 3s are 12 இருக்குது, × 13. அப்போ 6 2 3 5, அப்போ 125 + 15600 இருக்குது 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன்.
125,600 25 15625. So 5 plus or minus 15625. So இப்போ ரூட் எடுக்கணும். ஸோ ரூட் எடுத்தோம்னா 15625க்கு ரூட் எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட் டிஜிட் 5 தான் இருக்குது, அப்போ 5 தான் நமக்கு ரூட்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 156 இருக்குது. ரூட் வந்து 12 ஸ்கொயர் வந்து 144, 13 ஸ்கொயர் வந்து 169. அப்போ இதுக்கு நடுவில் இருக்கணும். அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அப்போ 13 இல்லைன்னா 135. into 13. ஸோ நமக்கு ரூட் வந்து 125 தான். ஸோ 125 ஸ்கொயர் வந்து 15625 தான். ஸோ அப்போ நமக்கு இங்கே எப்படி வேல்யூ வரும்? 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 125 டிவைட் பை 6. இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, இது எப்படி எழுதுறேன்? 5 ப்ளஸ் 125 டிவைட் பை 6. அதே மாதிரி 5 மைனஸ் 125 டிவைட் பை 6. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா இதை ஆட் பண்ணுறேன், 130 டிவைட் பை 6ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே மைனஸ் 120 டிவைட் பை 6. ஸோ நமக்கு இப்போ இதையும் அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் மைனஸில் வந்து 20 வரும். ஸோ 20 டேர்ம் வரும். ஸோ x is equal to 20 இதோட ஆன்சர். ஸோ 21 ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜாமெட்ரிக் சீரியஸ் 3, 6, 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஜாமெட்ரிக் சீரியஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஜாமெட்ரிக் சீரியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஆர் பவர் 2 இந்த மாதிரி போகும். ஸோ நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த சம்மு. ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இதோட ஏ ஆஃப் என்னோட ஃபார்முலா வந்து ஏஆர் என் மைனஸ் ஒன்னோட ஃபார்முலா. ஸோ ஏன்றது இந்த ஃபஸ்ட்டு டேர்மு. ஸோ ஆறுன்றது ஸோ இதோட செகண்ட் டேர்மு டிவைட் பை ஃபஸ்ட் டேர்மு. ஸோ ஆரோட வேல்யூ 2. ஸோ எத்தனை டேர்ம் என்னன்னு இருக்குது அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பவர் என்னன்றது இதுதான், ஏ பவர் என்ன 1536. ஸோ ஏன்றது நமக்கு 3ன்னு தெரியும், ஆறுன்றது 2 பவர் n மைனஸ் 1. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 512. ஸோ 512 டிவைட் பை ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 பவர் 3 தான் இந்த 512. ஸோ இதையும் க்யூப் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 2 பவர் 9 ஆயிரும். ஸோ கீழே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ 9 is equal to n மைனஸ் 1. அப்போ n is equal to 10. ஸோ இந்த 10 அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏன்றது நமக்கு 3ன்னு தெரியும், ஆறுன்றது 2. ஸோ இப்போ என்னன்றது 10 மைனஸ் 1. ஒன்று. ஸோ 512ன்றது 2 பவர் 8 இன்ட்டு 2 போட்டோம்னா 4 10. ஸோ நமக்கு 3 இன்ட்டு 1024. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3072. So 1023 divided by 3. So 3069.
ஏன்னா இங்கே -1 இருக்குது, இங்கே 2^1 இருக்கும். ஸோ 1024 -1 வரும், அப்போ 1023 வந்துடும். ஸோ இதை மல்டிப்ளை 3 பண்ணோம்னா 3069 வந்துடும். ஸோ ஏ தான் நமக்கு ஆன்சர். ஸோ 21. ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 51, ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபைண்ட் த சம்முன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் என்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா n/2 a1 + an. அதே மாதிரி a ஆஃப் n நமக்கு தேவைன்னா n-1 + a1. ஸோ ஃபஸ்ட்டு an கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? ஸோ என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ a ஆஃப் என்னன்றது இதுதான் a ஆஃப் n, இது a. அப்போ 92 n-1 ப்ளஸ் இங்கே 51. ஸோ இது அப்போ இங்கிட்டு மாறிடுச்சுன்னா 92 - 51 = n-1. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 1 4 41 வந்துடும். ஸோ n-1, அப்போ n = 42. ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இந்த எண்ணுக்கு வந்து 42 / 2. ஸோ a ஆஃப் என்னன்றது ஃபஸ்ட்டு ஒன்று, இது 92. ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 21. ஸோ இதை ஆட் பண்ணுறோம் 3 14. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3003. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஏ தான் நமக்கு 21ஓட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 22ஓட ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க வேல்யூ 1 + 4 + 9 இந்த மாதிரி போகுது 225. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்குது. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ இது 15 ஸ்கொயர், இது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நமக்கு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரில் தான் நமக்கு இருக்கனால இதுக்கு ஃபார்முலா வந்து /6. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஸ்கொயர் சீக்வன்ஸு, ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ மொத்தம் எண்ணு வந்து 15. ஸோ 15 நம்பர் இருக்குது. ஸோ 15 × 16 15 × 2 + 1 / 6. ஸோ 15 × 16 × 30 31 / 6. ஸோ இது 8, இது 3 5 8 5 are 40. ஸோ 40 × 31 எவ்வளோ வேல்யூ? 31 × 4. ஸோ 1240. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறணும் இதுக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் அதோட ஃபார்முலா வந்து n × n+1 / 2. ஸோ இதே க்யூபாக இருந்துச்சுன்னா அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவுக்கு இந்த வேல்யூ. இதே ஆடு நம்பராக இருந்துச்சுன்னா n, ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா n+1. ஸோ இதை வச்சு தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 23ஆவது சம்மு 1³ + 2³ இந்த மாதிரி கொடுத்து k³ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் 1 + 2+ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம சொல்லலாம் அந்த தான். ஸோ க்யூப் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது க்யூபாக இருக்குது. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது? n × n+1 / 2 ஹோல் பவர். ஸோ இது மட்டும் இந்த நேச்சுரல் நம்பர். ஸோ இதுதான் அந்த நேச்சுரல் நம்பர். இது க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வெளிக்கிறேன். ஸோ
ஸோ இந்த க்யூபோட வேல்யூ வந்து 144100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா ரூட்டாக மாறிடும். ஸோ 2 0க்கு ரூட் 1 0 ஆயிரும். 441க்கு 21 ஸ்கொயர் வந்து 441, அப்போ 21 இங்கே. அப்போ n × n + 2 1 / 2. ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ 210 தான் வேல்யூ. ஸோ நேச்சுரல் நம்பர் இதோட ஃபார்முலா என்னன்னா n × n + 1 / 2. ஸோ நமக்கு இங்கே அதோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா 1 × 2 + 3. ஸோ இதோட ஃபார்ம் தான் இது. ஸோ 210 தான் இதோட ஆன்சர். Next 24th sum, A does a work in 8 days and B does the same work in 24 days. In how many days they together will do the same work அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆக்குறான். அதே ஒர்க்கை B முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆக்குறான். ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 3, அப்போ 3. ஸோ மொத்தம் ஒர்க்கு வந்து 24. ஸோ நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு எஃபிஷியன்சின்றது ஒர்க் டிவைட் பை டைம். ஸோ நமக்கு இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வேணும். ஸோ நமக்கு மேலே ஒர்க் இருக்குது 24. ஸோ டைம்ன்றது 8 நாளில் முடிக்கிறான். அப்போ அவனோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஏவோட எஃபிஷியன்சி 3. எஃபிஷியன்சினா அவன் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறான்னு அர்த்தம். அதே மாதிரி 24 ஒர்க்கு இவன் 24 நாள்லேயே முடிக்கிறான். அப்போ அவனோட எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 1. ஸோ ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹவு மெனி டேஸ் தே டுகெதர் வில் டூ த சேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளாக முடிச்சிருப்பாங்க? ஸோ 24 ஒர்க்கு தான். ஸோ இவங்களோட 2 பேரோட எஃபிஷியன்சியும் 3 + 1 4. ஸோ 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? 6 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ பி தான் ஆன்சர் இதுக்கு. 6 நாளில் இந்த வேல்யூ முடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 25வது ஒன்று. AB and C can complete a piece of work in 9, 12, 36 days respectively. Working together they will complete the same work in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 9 நாள் ஆகுது. B அதே ஒர்க்கை 12 நாள் ஆக்குறான். C வந்து 36 நாள் ஆக்குறான். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 36. ஸோ ஒர்க்கு டோட்டல் ஒர்க் வந்து 36. ஸோ இப்போ ஏவோட எஃபிஷியன்சி வேணும், பியோட எஃபிஷியன்சி வேணும், சியோட எஃபிஷியன்சி வேணும். ஸோ இந்த 36 ஒர்க்கை இவன் 9 நாளில் முடித்தானா அவனோட எஃபிஷியன்சி 4. இதே 36 ஒர்க்கை அவன் 12 நாளில் முடித்தானா 3 தான் அவனோட எஃபிஷியன்சி. இதே 36 ஒர்க்கை அவன் 36 நாளில் முடித்தானா 1. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி இதுதான். இப்போ என்ன கேட்குறாங்க? தே வில் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் தே ஒர்க்கிங் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 36 ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 8. ஸோ இது ஃப்ராக்ஷனில் மாற்றணும். மிச்சம் 4. ஸோ 4/8. ஸோ 1/2. அப்போ 4 1/2 தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஏ தான் நமக்கு இதோட ஆன்சர் 4 1/2. ஸோ நெக்ஸ்ட்டு 26வது சம். X can do 1/4 of the work in 10 days. Y can do 40% of work in 40 days and Z can do 1/3 of the work in 13 days. Who will complete the work first? யார் அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 1/4 ஆஃப் எக்ஸ் ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிக்கிறான். ஸோ இது அப்படியே எழுதுனோம்னா இதை அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிருங்க. 40 நாளில் இவன் முடிக்கிறான் எக்ஸு. இதே ஒய் வந்து 2/5 ஆஃப் ஒர்க்கை 40 நாளில் முடிக்கிறான். அப்போ இதை அப்படியே அடித்து கொடுத்தோம்னா 100 நாளில் முடிக்கிறான் ஒய். ஸோ அதே இது 3வது ஒன்று 1/3 ஆஃப் ஒர்க்கு 13 நாளில் முடிக்கிறான். ஸோ இதை அப்படி இங்கிட்டு கொண்டு போனோம்னா 39 டேஸு.
ஸோ பார்த்தீங்கன்னா மூணுக்குமே யார் முடிக்கிறாங்க, இவன் 40 நாளில் முடிக்கிறான், இவன் 100 நாளில் முடிக்கிறான், இவன் 39 நாளில் முடிக்கிறான். ஸோ யார் முடிச்சிருப்பா, இசட் தான் முடிச்சிருப்பான். ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். ஹூ வில் கம்ப்ளீட் த ஒர்க் ஃபஸ்ட்டு. ஸோ நமக்கு 39 நாளில் முடித்தா இசட் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஸோ 27வது சம்மு. ஸோ A and B can do the work in 12 days. B plus C 15 டேஸில் முடிக்கிறாங்கன்னா சிஏவும் 20 டேஸில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி இஃப் ஏபிசி ஒர்க்கிங் டுகெதர் தே வில் கம்ப்ளீட் த ஒர்க்கின் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து 15 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அதே மாதிரி சியும் ஏவும் 20 நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஸோ இதை எல்சிஎம் எடுப்போம், மொத்த டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்க. ஸோ நமக்கு 60 தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ டோட்டல் ஒர்க்கு 60ன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி, அதே மாதிரி பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி, சி ப்ளஸ் ஏயோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த 60 ஒர்க்கை 12 நாளில் முடிச்சிருந்தாங்கன்னா 5 தான் ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி அதே 60 ஒர்க்கை 15 நாளில் முடிச்சிருந்தாங்கன்னா 4 தான் எஃபிஷியன்சி. அதே 60 ஒர்க்கை 20 நாளில் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 3. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி 5, பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 4, சி ப்ளஸ் ஏவோட எஃபிஷியன்சி 3. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 இருக்குது. ஸோ இந்த 2வை காமனாக எடுத்துகிறேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது, 6. இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்குல்ல, இப்போ ஏ ப்ளஸ் பின்றது மொத்தம் அவங்களோட எஃபிஷியன்சி 5. அப்போ சியோட எஃபிஷியன்சி என்ன வந்திருக்கும், 1 இருந்திருக்கும். இதே அது பி ப்ளஸ் சி 4 இருந்திருந்தால் ஏவோட எஃபிஷியன்சி 2 இருந்திருக்கும். பியோட எஃபிஷியன்சி இதை போடுங்க அப்படியே, இந்த 3 இங்கே போட்டோம்னா சி ப்ளஸ் ஏ இது 3 இருந்துச்சுன்னா பியோட எஃபிஷியன்சி 3 இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த 60 ஒர்க்கை இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 6. ஸோ 10 நாளில் முடிச்சிருப்பாங்க. So next 28, A is thrice as good as workman as B and therefore is able to finish a job in 60 days less than B working together. They can do it in. So என்ன சொல்கிறாங்க, A வந்து thrice as good as workman as B. A வந்து 3 மடங்கு பியோட பெரிய ஆள், அதை எஃபிஷியன்ட் வேகமாக பண்ணுற ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. therefore இவங்க able to finish the work in 60 days less than B. ஸோ இவங்களுக்கு இடப்பட்ட நாள் வந்து 60 நாள். ஏ வந்து இப்போ 90 நாள்னா பி வந்து 30 நாளில் முடிச்சிருப்பான். ஸோ அந்த 60 நாள் அவங்களுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ பை பி இவங்க இவ்வளோ ஸ்பீடாக பண்ணியிருப்பாங்களாம், 3/1. அப்போ இவங்களோட டைம் எவ்வளோ இருந்திருக்கும், இதோட அப்படியே ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ 1/3 இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடப்பட்ட காலம் தான் 60. ஸோ இந்த இதை 2 வச்சுக்கிறேன், இது அப்போ 30. ஸோ ஏ வந்து 30 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான்னா பி வந்து அதே 90 நாள் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் 60 நாள் இவங்களுக்கு இடப்பட்ட நாள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 60 நாள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெஸ் தென் பி. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தே கேன் டூ இட் இன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், 30, 90. ஸோ 90 ஒர்க் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 90 ஒர்க்கை 30 நாளில் முடிச்சிருந்தாங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி 3, அதே 90 அப்போ பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடிக்க போகிறாங்க.
ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 4. ஸோ 45 × 2 அப்போ 22 1/2 தான் ஆன்சர். ஸோ பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ 29th சம்மு. A is 50% more efficient than B. How much time will they working together to complete the with job while B alone could have done in 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A is 50% more efficient than Bன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A வந்து 50% more efficient than B. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/2. ஸோ A/B. ஸோ இதோட அவங்களோட எஃபிஷியன்சி உங்களை ஸ்பீடாக பார்த்துருப்பாங்க. ஏ வந்து ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பி 2 நாள். ஸோ இப்போ இதோட எஃபிஷியன்சி ஹவு மச் டைம் வில் ஒர்க்கிங் டுகெதர் அலோன் டு கம்ப்ளீட் த ஜாப், பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 18 days. இப்போ இது எஃபிஷியன்சி, இதே டைம்னா இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ A/B வந்து 2/1. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பி அலோன் ஒரு ஒர்க்கை 18 நாளில் முடிச்சிருக்கான். ஸோ இப்போ இது 18 daysன்னு வச்சுக்கிறோம். அப்போ இது 36. ஸோ ஏ வந்து 36 நாளில் முடிக்கிறான், பி வந்து 18 நாளில் முடிக்கிறான். ஸோ இவங்க எல்சிஎம் பண்ணோம்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடச்சிரும். ஸோ ஒர்க்கு வந்து மொத்தம் 36. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி பார்த்தோம்னா A/B. இந்த 36 ஒர்க்கை 36 நாளே முடிச்சானா அவனோட எஃபிஷியன்சி 1. இதே 36 ஒர்க்கை 18னா 2 பியோட எஃபிஷியன்சி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிச்சிருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? ஸோ 29th A is 50% more efficient than Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A வந்து 50% more. ஸோ அப்போ 150 divided by 100. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 3/2. ஸோ A/Bன்றது 3/2. இது அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ இவங்களோட டைம் வந்து இதோட அப்படியே தலைகீழாக எழுதிடுங்க. ஸோ 2/3. ஸோ நம்ம இவன் 18 நாளில் பி வந்து ஒரு ஒர்க்கை அலோன் 18 நாளில் முடிக்கிறான். ஸோ இந்த 18ன்றது 3னா ஒரு ரேஷியோன்றது 6. அப்போ இந்த 2 ரேஷியோன்றது 12. ஸோ ஏ வந்து 12 நாளில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறான், பி வந்து 18 நாளில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறான். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ 4 9 4 36. ஸோ அப்போ ஒர்க்கு வந்து 36 ஒர்க்கு. ஸோ இந்த 36 ஒர்க்கை ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறான்னா அவனோட எஃபிஷியன்சி 3. பி வந்து அதே 36 ஒர்க்கை 18 நாளில் முடிக்கிறான், அப்போ அவனோட எஃபிஷியன்சி 2. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க, டுகெதர். ஸோ அதே 36 ஒர்க்கை இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. 36 divided by 5. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இது மட்டும் தான் 5 இருக்குது. ஸோ 7 5 35 + 1. ஸோ 36 divided by 5. அப்போ 7 1/2 days. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 31. A can finish a work in 18 days and B can do the same work in 15 days. B work for 10 days and left the work. How many days A alone can finish the remaining work? அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கு 18 நாள் ஆகுதான் முடிக்க, பி வந்து 15 நாள். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ ஒர்க்கு வந்து 90 நாள். ஸோ டோட்டல் ஒர்க்கு 90. ஸோ இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். இப்போ 90 divided by 18ன்னு போடுங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 5. இப்போ பி வந்து அதே 90 divided by 15. ஸோ 6. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பி ஒர்க் ஃபார் 10 days. ஸோ பி வந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறான்.
ஸோ பியோட எஃபிஷியன்சி 6ன்னு தெரியும். அப்போ 60 ஒர்க்கு முடிச்சிருப்பான். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 30 ஒர்க் இருக்கும். டோட்டல் 90 ஒர்க்கு. நமக்கு தெரியும் டோட்டல் 90 ஒர்க்கு. அதில் 60 முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க 30 ஒர்க்கை இப்போ அவன் வெளியே போயிட்டான். பி வந்து வெளியே போயிட்டான். ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கேன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ மிச்சம் இருக்க 30 ஒர்க்கை ஏ வந்து எத்தனை நாளில் முடிச்சிருப்பான்? ஏ வந்து அவனோட எஃபிஷியன்சி 5. அப்போ 6 நாளில் முடிச்சிருப்பான் அவன் அந்த ஒர்க்கை. ஸோ சி தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 31. A can do a piece of work in 10 days, B in 15 days. They work for 5 days. The rest of the work was finished by C in 2 days. If they get 1,500 for the whole work, the daily wage of B and C are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 10 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. அதே ஒர்க்கை பி வந்து 15 நாள் ஆக்குறான். தே ஒர்க் ஃபார் 5 days. ஸோ 5 நாள் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி எழுதுறானா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா இத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ 25. ஸோ 150 டிவைட் பை 25. ஸோ அடித்து கொடுத்தோம்னா 6 நாளில் முடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்துருந்தாங்கன்னா. ஸோ 1/6. ஸோ இது எஃபிஷியன்சி, உங்களோட எஃபிஷியன்சி. இப்போ 5 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா இது 1 நாள். 5 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 5/6. இப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? மிச்சம் 1/6 ஒர்க் இருக்கும். ஸோ 5/6 முடிஞ்சிருச்சு. 1/6 ஒர்க் இருக்குது. அதை சி வந்து 2 நாளில் முடிக்கிறானா. சி வந்து 1/6 ஆஃப் ஒர்க் in 2 days. ஸோ 1/6 ஆஃப் ஒர்க்கை வந்து சி வந்து 2 டேயில் முடிக்கிறானா. அப்போ சி எத்தனை நாளில் முடிச்சிருப்பான்? 12 நாளில் முடிச்சிருப்பான். ஸோ இப்போ சி வந்து 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் எடுப்போம். 10, 15, 12. ஸோ இங்கே 10, 60. ஸோ டோட்டல் ஒர்க்கு 60. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி பிஏவோட எஃபிஷியன்சி உங்களுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 60 ஒர்க்கை 10 நாளில் முடிச்சிருப்பானா அவனோட எஃபிஷியன்சி 6. அதே 60 ஒர்க்கை 15 நாளில் முடிக்கிறான். அப்போ அவனோட எஃபிஷியன்சி 4. 60 ஒர்க்கை 12 நாளில் முடிச்சிருந்தானா அவனோட எஃபிஷியன்சி 5. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சிலாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்கும். ஸோ 1500 ரூபா. ஸோ மொத்தம் 15. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் 100 ரூபா கிடச்சிருந்துருக்கும். அப்போ ஏவோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னா 600 ரூபா. பியோட சம்பளம் வந்து 400 ரூபா. சியோட சம்பளம் வந்து 500 ரூபா. ஸோ சி வந்து 2 நாள் தான் ஒர்க் பண்ணியிருப்பான். பி வந்து ஸோ இவனோட டெய்லி வேஜ் வந்து 225 வந்திருக்கும். 250 இருக்கும். இவனோடது 200 ரூபா இருக்கும். ஸோ டோட்டல். ஸோ இங்கே பி வந்து 400 ரூபா, சி வந்து 500 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து டெய்லி வேஜ் ஆஃப் பி அண்ட் சி. ஸோ சி வந்து 2 நாள் அந்த ஒர்க் பார்த்துருப்பான். பி வந்து 5 நாள் பார்த்துருக்கான். ஸோ அப்போ சியோட வேல்யூ அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கும்? 250. பியோட வேல்யூ 80 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ டோட்டல் இவங்க 2 பேர் சம்பளத்தை சேர்த்து 330 வருது. ஸோ நமக்கு ஆப்ஷனில் 250, 300 தான் இருக்குது. ஸோ க்ளோசஸ்ட் ரேஞ்ச் வந்து 250 தான். ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர்.
ஸோ 32nd ஒன்று A, B and C can do a piece of work in 20 days, 30 days and 60 days respectively. How many days A do the work if he is assisted by B and C can every 30 days, 30 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேரும் ஒவ்வொரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ வந்து ஒரு நாள் பார்க்குறான், செகண்டு ஏ தான் பார்க்குறான், 3வது நாள் வந்து பிசியும் அவங்க ஹெல்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து 20 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான், பி வந்து 30 நாளில் ஒரு ஒர்க்கு முடிக்கிறான், சி வந்து 60 நாள். ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ 60. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 60. ஸோ இந்த ஏ வந்து இந்த 60 ஒர்க்கை 20 நாளில் முடிச்சிருந்தானா அவனோட எஃபிஷியன்சி 3. பி வந்து அதே ஒர்க்கை 30 நாளில் முடிச்சிருந்தானா அவனோட எஃபிஷியன்சி 2. சி அதே ஒர்க்கை 60 நாளில் முடிக்கிறான், அப்போ எஃபிஷியன்சி 1. ஸோ நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நாள் ஏ பார்க்குறான், 2வது நாள் ஏ தான் பார்க்குறான், 3வது நாள் தான் அசிஸ்டட் பை எவ்ரி 3rd டே. 3வது நாள் ஏக்கு பி ப்ளஸ் சி 2 பேரும் சி ப்ளஸ் சி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ மொதல் நாள் இது, 2வது நாள் இது, 3வது நாள். ஸோ 3 நாள் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க, ஏவோட எஃபிஷியன்சி 3, இங்கேயும் 3 ஒர்க்கு முடிச்சிருப்பான். இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க, அப்போ 6 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். டோட்டலாக 12 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் ஒர்க்கு 60. இப்போ இங்கே 3 நாள் 12 ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்டு 5 போட்டோம்னா 60, இங்கேயும் அதே மாதிரி 5 போட்டோம்னா 15 டேஸு. ஸோ நமக்கு தேவை 15 நாள் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the LCM of two number is 6 times their HCF. If their HCF is 12 and one of the number is 36, then find the other number அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு N1 into N2ன்றது LCM into HCF. ஸோ இங்கே HCF 12ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு LCM வந்து 6 times their HCFன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 times HCFனா 72. ஸோ N1 ஒரு நம்பர் வந்து 36ன்னு சொல்லிட்டாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை அடித்து கொடுத்தோம்னா N2 வந்து 24. ஸோ நெக்ஸ்ட்டு 34th. The HCF of two number is 2 and their LCM is 154. If the difference between the number is 8, then the sum எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ N1 into N2 is equal to HCF into LCM. ஸோ நமக்கு LCM எவ்வளோன்னு தெரியும், 154. HCF வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏபின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் தான் 8ன்னு சொல்கிறாங்க. ஸோ 8 minus b வந்து 8ன்னு சொல்கிறாங்க. a + b தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab. இதே a minus b வந்து a² + b² - 2ab. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இது எல்லாம் கேன்சல் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ a + b the whole square minus a minus b the whole square is equal to 4ab. ஸோ இந்த ஏபின்றது தான் இந்த வேல்யூ 4 into 154 into 2. ஸோ a minus b வந்து 8ன்னு தெரியும், இப்போ 8². ஸோ a + bயோட வேல்யூ என்ன, 64. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா 4 2 8, 154 8. ஸோ 1 2 3 2. ஸோ இப்போ இது இங்கிட்ட கொண்டு போனோம்னா 64 இது ஆட் ஆகும். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் is equal to 1296. இப்போ இந்த a + b ஹோல் ஸ்கொயர்ன்றதை இங்கிட்டு போச்சுன்னா ரூட் ஆயிரும். ஸோ 1296. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 36. ஸோ 1296 36 தான் ஆன்சரு.
36 are so 36 தான் A plus B ஓட ஆன்சர். Next 35th, 3 number are in the ratio of 3:4:5 and their LCM is 240. Find the HCF அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, 3x இன்ட்டு 4x இன்ட்டு 5x, இதுதான் எல்சிஎம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹச்சிஎஃப் கிடைக்கும். ஸோ 4 3s are 12. ஸோ அப்படியே அடிச்சு கொடுப்போம். 4 3s are 12, 60x is equal to 240. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா x is equal to 40. ஸோ ஹச்சிஎஃப் வந்து 40. ஸோ 36 ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் இஸ் 117, தேர் எல்சிஎம் சுட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எல்சிஎம் வந்து அதே தான் இருக்கும். ஸோ 117 தான் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் வந்து அதோட எல்சிஎம் வந்து சேம் இதே தான். ஸோ நமக்கு 117 ஆன்சர் 37க்கு. 38க்கு the traffic light are at 3 different road junction change after every 40 seconds, 60 seconds, 72 seconds respectively. If they changed simultaneously together at 8 AM at the function, at what time will they simultaneously change together again அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 8 மணிக்கு அந்த டிராஃபிக் சிக்னல் மாறி இருக்கு, அடுத்து 40 செகண்டு, 60 செகண்டு, 72 செகண்ட்னு அடுத்தடுத்து மாறுது. ஸோ நமக்கு அடுத்து எந்த டைமில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த 40, 60, 72க்கு எல்சிஎம் எடுப்போம். So 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40 into 9, 360. So 360 seconds நமக்கு இருக்கு. ஸோ இதை மினிட்ஸாக மாற்றணும்னா டிவைட் பை 60, அப்போ 6 minutes. ஸோ 8 AM ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து 6 minutesக்கு அப்புறம்னா 8 6க்கு மாறி இருக்கும். ஸோ பி தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 38th சம். மலர்விழி, கார்த்திகா அண்ட் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ் ஆஃப் த சேம் வில்லேஜ். தே ஒர்க் அட் த டிஃப்ரெண்ட் பிளேஸ். வளர்மதி கம் டு ஹர் ஹோம் ஒன்ஸ் இன் 5 days. Similarly, Karthika and Anjali come to their homes once in 6 days and 10 days. Assume that they meet each other on the first day of October. Then will எப்போ அடுத்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, MKA. ஸோ இவங்க வந்து 5 நாளில் வீட்டுக்கு போகிறாங்க ஒன்ஸு, இவங்க 6 நாளுக்கு ஒருக்கா, இவங்க 10 நாளுக்கு ஒருக்கா. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ 30 நாளுக்கு அப்புறம் தான் அடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் அக்டோபரில் பார்த்துருக்காங்க, அடுத்து 30 நாள்லாம் 31 அக்டோபரில் பார்த்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 31 அக்டோபர். ஸோ அக்டோபர் 31 தான் அடுத்து பார்த்துருப்பாங்க. ஸோ 39th, on a school trip 56 girls and 98 boys went to Kanyakumari. They were divided into as many group as possible so that they were equal number of girls and boys in each group. Find the largest possible. ஸோ நமக்கு HCF கேட்டிருக்காங்க. ஸோ 56 கேர்ள்ஸ் இருக்காங்களாம், அதையும் 98 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு HCF இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு 56க்கு HCF கண்டுபிடிக்கணும்.
ஸோ நமக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7. ஸோ அதே மாதிரி 98க்கு எல்சிஎம் எடுப்போம். 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2. ஸோ அது எப்படி எழுதுனா 2 பவர் 3 இன்ட்டு 7. இதே மாதிரி 2 இன்ட்டு 7 பவர் 2. ஸோ ஹச்சிசிஎஃப்ன்றது காமனாக எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். அதோட லோயஸ்ட்டு. ஸோ 14 தான் ஹச்சிசிஎஃப். ஸோ ஆன்சர் ஹச்சிசிஎஃப் 14. ஸோ பி தான் இது கூட ஆன்சர். 39th ஆன்சர் 14. ஸோ நெக்ஸ்ட் 40th question. 3 different container contain 496 liter, 403 liters and 703 liters of mixture of milk and water respectively. What is the biggest measure can measure all the difference quantity exactly அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ 496. ஸோ இதை 2 டேபிளில் வேணுமா? $496. ஸோ எப்படி எழுதுறோம்? 496 31 இன்ட்டு 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு 403க்கு. ஸோ 403 31. அப்போ 1 டைம்ஸு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 9 இருக்குது. அப்போ 13 டைம்ஸு. 31 இன்ட்டு 13. அடுத்து 713. ஸோ 713 டிவைட் பை 31. ஸோ 2 டைம். இது 3 டைம். அப்போ 31 இன்ட்டு 23. ஸோ நமக்கு ஹச்சிசிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3லேயுமே காமனாக இருக்கிறது 31. ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம இந்த 7th டெஸ்ட்டோட 40 சம்ஸையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சீரியஸில் அடுத்த 40 சம்ஸை பார்த்துடலாம்.